பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள் வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் என்ன பண்ணா, நடக்க ஆரம்பிச்சான். அந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படுத்திருந்த அவனை நோக்கி ஆண்டவர், அவன் வெகு காலமா இங்க படுத்திருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியும். அவனை பார்த்து கேட்கிறாங்க, சுகமாக விரும்புகிறாயா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சில கேள்விகளை கேட்பார். ஆனா இந்த வெகு காலமாய் வியாதிஸ்தனா இருந்தா என்ன பதில் சொல்றான்? ஆமா, நான் சுகமாக விரும்புகிறேன்னு சொல்லல. நான் தண்ணீர் கலக்கும் போது என்னால போக முடியல, வேற ஒருவன் என்ன முந்தி இறங்கிக்கிறான் அப்படின்னு குறை சொல்கிறானே தவிர அவன் என்ன சொல்லல, நான் இன்னும் சொஸ்தமாக விரும்புகிறேன், என்ன சொஸ்தமாக்குங்கன்னு அவன் சொல்லல. ஆனாலும் ஆண்டவர் அவனை பார்த்து அவனுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு எழுந்து நடன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிந்து அவன் எழுந்து நடந்து சுகம் பெற்றான். நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஒன்று சொல்வாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அந்த வெகு காலமா வியாதிஸ்தனா பெதஸ்தா குளத்தில் வாசல் இருந்தவனை சுகமாக்க அவர் வல்லவராய் இருந்தார். உங்க வாழ்க்கையிலும் அவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு அதுல ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த வியாதிஸ்தனுக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தார் அல்லவா? உங்க வாழ்க்கையிலும் அவர் ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அருமையான பாடல் உண்டு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலும் அவர் ஜெயத்தை தருவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த வியாதிஸ்தனுக்கு அப்பா நீங்க சுகம் கொடுத்தீங்களே, எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டுன்னு சொன்ன போது அவன் எழுந்து நடந்தான் அல்லவா? அதே போல அப்பா எங்க வாழ்க்கையிலும் அப்பா நாங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு வச்சிருக்கோமோ அதை எழுந்து நடக்க பண்ணுங்க. அதுக்கு ஒரு உயிர் முயற்சி நீங்க கொடுக்க போறதற்காக உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில ஜெயத்தை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.